நினைத்தேன் வந்தை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுமிதா தன்னோட நெஞ்சு மேல சாஞ்சிருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க கௌதம். சந்தோஷ் வராங்க. என்ன நண்பா நண்பா எவ்வளோ ஐட்டம், ஆஹா எவ்வளோ சூப்பர், எவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சந்தோஷ் வந்ததை கூட கவனிக்காம ஏதோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு கௌதம் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. டேய் கௌதம், உனக்கு என்னாச்சு? ஏன் தனியா நின்று பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் எங்க பேசிட்டு இருந்தேன்? என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கேங்கிறாங்க. இல்ல நான் எப்பவும் போலதான் இருக்கேங்கிறாங்க. இல்ல நீ ஏதோ புது உலகத்துல இருக்கிற மாதிரி தன்னைத்தானே பேசிக்கிற, தானே சிரிக்கிற, நீ ஏதோ வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் எங்கட வேற உலகத்துல இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன்னு கௌதம் சிரிக்கிறாங்க. இல்லையே நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி அப்படி என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லுங்கிறாங்க சந்தோஷ். டேய் என்ன பார்த்தா ஏதாவது நடந்த மாதிரி தெரியுதாங்கிறாங்க கௌதம். ஆமாமா இன்னைக்கு வித்தியாசமா தெரியுதா, என்ன நடந்தது அதை என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. டேய் மது என்ன கட்டி பிடிச்சிட்டாடா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. அடடடடா இதுதான் மேட்ரா, இது கூட தெரியாம நானும் உன்கிட்டயே கேட்டுட்டேன் பாரு, ரொம்ப சந்தோஷம்டா நண்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கை தட்டுறாங்க. அதனாலதான் உன் வாயில இருந்து வார்த்தையே வரல, அதான் கண்ணுல கண்ணு என்னைக்குது சாப்பாடு இருந்தா அப்படியே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்துன்னு இப்படியே பறந்து போய்கிட்டே அவ ஏதோ ஒரு ஃபீல்ட்ல என்ன கட்டிப்பிடிச்சான்னு சொல்றேன், நீ என்னடானா அடுக்கிக்கிட்டே போறியன்னு கேக்குறாங்க கௌதம். அது என்ன ஃபீலா இருந்தா என்ன, எப்படியோ கட்டி பிடிச்சாங்கல்ல. டேய் உனக்கு லவ் வந்ததே உனக்கே தெரியல, ஆனா சிஸ்டர் வேற லெவல்ல இருக்காங்க. பார்த்தா உனக்கு லைஃப்லயே நல்ல காலமும் நல்ல நேரமும் வந்திருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, நீ ஒரு மாசத்துக்கு ஆபீஸ லீவ் போட்டு சிஸ்டரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் உனக்கு வேலை. டேய் நண்பா லவ் பண்றதுல இப்பதான் நீ எல்கேஜி, நான் பிஎஸ்சி, நான் சொல்றத நீ கேளுங்கிறாங்க சந்தோஷ். நான் சொல்ற மாதிரி நீ கேளுங்கிறாங்க சந்தோஷ். சரி என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க கௌதம். அப்படிவா நண்பா, நாளையிலேருந்து நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கணும்டாங்கிறாங்க. அப்படி அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க கௌதம். டே அவங்க பங்குக்கு அவங்க ஹட் பண்ணிட்டாங்க, நீ அடுத்தது ஹிஸ் பண்ணுங்கிறாங்க. டே என்னடா இப்படி எல்லாம் பேசுற, கூச்சமே இல்லாம இப்படியா பேசுவீன்னு கேக்குறாங்க கௌதம். டே அவ ஏதோ என்ன ஒரு தடவை கட்டி பிடிச்சா, அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதுக்காக வீட்லயே லீவ் போட்டு இருந்தா எப்படிடாங்கிறாங்க. நீ ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது நண்பாங்கிறாங்க. டே ஆபீஸ்க்கு வராம எப்படிடா, நிறைய மீட்டிங் வேற இருக்கு, வீடியோ மீட்டிங் வேற இருக்கு, நான் கண்டிப்பா ஆபீஸ் வந்தே தான் ஆகணுங்கிறாங்க கௌதம். டே நீ ஆபீஸ்க்கு வந்த கையை காலையை உடச்சுட்டுருவேன், சிஸ்டரை வீட்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பி, அது மட்டும் தாண்டா உனக்கு வேலை, ஏபிசிடி நீ பஸ் எல்லாமே யோசி யோசின்னு சொல்லிட்டு போறாங்க சந்தோஷ். காமெடியா சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கமா கௌதம் யோசிச்சுட்டே இருக்காங்க. கௌதம் திரும்ப திரும்ப மதுமிதா தன்னை வந்து கட்டி பிடிச்சதையே நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. ஆஹா இந்த ஃபீலிங் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு, சந்தோஷ் சொன்ன மாதிரி இது அடிக்கடி நடந்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க கௌதம். பாட்டி அங்க வராங்க. மதுமிதாவை பார்த்து என்ன மது எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீயும் கௌதம் தான் இன்னும் வரவே இல்லை, சாப்பிடவே இல்லையே, சரி கௌதம் எங்கேன்னு கேக்குறாங்க. அவர் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க பாட்டி, நான் போய் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. சரிம்மா கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்கன்ட்டு போறாங்க. கௌதம் உட்காந்துருக்காங்க. அங்க மதுமிதா தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. கௌதம் நீங்க இங்கதான் இருக்கீங்களாங்கிறாங்க. ஆமா மது அப்படி உட்காரு அப்படிங்கிறாங்க. அந்த பக்கமா உட்கார பாக்குறாங்க மது. அட இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பக்கத்துல உட்காடுறாங்க. கௌதம் இவ்வளவு தூரம் பிரச்சனையாச்சு, ஆனா உங்களுக்கு என் பேர்ல எந்த டவுட்டுமே இல்லையான்னு கேக்குறாங்க மது. நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க கௌதம், தேங்க்ஸ்ங்கிறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு தேங்க்ஸ்னு கேக்குறாங்க கௌதம். எவ்வளவு தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க, வாழ்க்கை முழுக்க நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க மது. போதுங்க ஒரு தடவை சொன்னதே போதும், இந்த லைஃப் லாங் சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியுங்கிறாங்க. சரி வாங்க சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு பசிக்கலைங்கிறாங்க கௌதம். எதுவும் பசிக்கலையா, நீங்க இப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்களே, வாங்க கொஞ்சமாச்சு சாப்பிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்க எனக்கு வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்கிறாங்க. நீங்க தான் சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசி இல்லாம இருக்கும், சாப்பிடாமலே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தது என்ன பேசுறதுனே தெரியாம ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாங்க. அம்மா வந்தவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க கௌதம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க, மாயாவும் ஜீவாவும் மட்டும் நாளைக்கு தான் போவாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க போலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மது. சரி போலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் கை கொடுக்க மதுமிதா கை தூக்கி விடுறாங்க. பேரு சேர்ந்து போய் சாப்பிட்டு திரும்பவும் அவங்க ரூமுக்கு வராங்க. டைரி எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க மது. அந்த பக்கமா உட்காந்துருந்த கௌதம் கேக்குறாங்க, என்ன மது நீங்க என்ன டைரியில எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. அப்படியா என்ன தெரியும், இங்க சொல்லுங்க பாக்கலான்னு கேக்குறாங்க மதுமிதா. எனக்கு நன்றி ஒரு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்டானு கேக்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்லாம சிரிக்கிறாங்க மதுமிதா. மதுமிதா ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரசித்த கௌதம் அதே இடத்துல வச்சிருக்காங்க. மதுமிதா தூக்கம் வருதுன்னு சொல்லி பாய் வச்சு தூங்குறாங்க. கௌதம் அதே பெட்ல படுத்து மதுமிதாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருது. மதுமிதா எழுந்திரிச்சதும் அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கௌதம் என்னது சந்தோஷ் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு, இன்னைக்கு மதுமிதா நம்மள ஹட் பண்ணா நல்லா இருக்கும், இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகாம ஏதாவது ஒரு டிராமா பண்ணிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க கௌதம். மதுமிதா பிரஸ் பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க. கௌதம் நல்லா இழுத்து போட்டி நடுங்கிக்கிட்டே படுத்திருக்காங்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ ஒரே மாதிரி ஃபீவர் வர மாதிரி ஒன்றும் முடியல, காய்ச்சல் குளிர் வந்த மாதிரியே இருக்குங்கிறாங்க. ஐயோ நைட் எல்லாம் நல்லா தாங்க பேசிட்டு படுத்தீங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்களேங்கிறாங்க. எங்க காய்ச்சல் நான் தானா தாங்க வரும், ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வரும், நீங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க, இருங்க கை வச்சு பாக்குறேன்னு மதுமிதா கை வச்சு பாக்குறாங்க. என்னங்க டெம்பரேச்சரே இல்லையே, வரட்டாத்தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு இப்படி நடுங்குறீங்க, என்னங்க நீங்க இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, மனசாட்சியே இல்லாம காய்ச்சலே இல்லைன்னு சொல்றீங்களே, இது உள்காய்ச்சல் உங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. ஓ அப்படியா சரி இருங்க நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க மதுமிதா. இது டேப்லெட் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்ட்டு திரும்ப பாக்குறாங்க. அந்த பக்கமா மாத்திரையோட வந்து நிக்கிறாங்க மதுமிதா. ஐயோ மாத்திரை வந்துருச்சே அப்படின்ட்டு மறுபடியும் குறுக்கி படுக்கிறாங்க கௌதம். இந்தாங்க இந்த மாத்திரையை போடுங்க, அரை மணி நேரத்துல சரியாயிடுன்னு கொடுக்குறாங்க மது. இந்த மாத்திரையில அரை மணி நேரத்துல சரியாயிடுமா, ஐயோ இது பெரிய
பெரிய காய்ச்சல் குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இழுத்து போத்திக்கு வந்திருக்காங்க. காய்ச்சல் வேற இருக்குதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆபீஸ் நீங்க போக வேண்டாங்கிறாங்க மது. ஏதோ ஆபீஸ் போகாம எப்படி இருக்கிறது? நிறைய மீட்டிங் இருக்கு, நிறைய கையெழுத்து போடணும், முக்கியமான ஃபைல்ல வேற கையெழுத்து போடணும் நானுங்கிறாங்க. அப்படியா, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அதுக்குள்ளேயே நான் சரி பண்ணிடுறேன், அதுக்கு நான் கேரண்டிங்கிறாங்க மது. இவ்வளவு காய்ச்சலையும் நான் ஆபீஸ் போயே ஆகணுமாங்கிறாங்க. எங்க நீங்க தானே போகணும்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க மது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, காய்ச்சல் நல்லா நான் மட்டும் போனா போதும். சரி நீங்க காப்பி குடிக்கிறீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க. சரி இருங்க ரெஸ்ட் எடுங்க வரேன்ட்டு போறாங்க. திரும்பவும் மது ரூமுக்குள்ள வரும்போது மதுவை பாத்துக்கிறாங்க. மறுபடியும் நடுங்குற மாதிரியும் போத்தி படுக்கிறாங்க. இவ கூட சேர்ந்து இன்னைக்கு இருக்கலாம்னு பார்த்தா இவ அரை மணி நேரத்துல சரியாயிடும்னு சொல்லிட்டு போறாளே, என்னதான் பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறாங்க கௌதம். மதுமிதா பீரோனிக்கு புடவையெல்லாம் எடுத்துட்டு போவையிலையும் வரையிலையும் கௌதம் பார்த்துக்கிட்டே போறாங்க, பார்த்துக்கிட்டே வர்றாங்க. போய் குளிச்சு ரெடி ஆகி வந்துடுறாங்க. சீக்கிரமா போய் சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்ட்டு சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க மதுமிதா. அப்பா எவ்வளவு நேரம் தான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறது, ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு எழுந்திரிச்சு கௌதம் அங்கங்க நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல்னா அரை மணி நேரத்தில் சரியாயிடும், ஆனா நிறைய நாள் லீவ் போடணும்னா அப்ப பெருசா ஏதாவது செய்யணுமல்லன்னு யோசிக்கிறாங்க கௌதம். மதுமிதா மும்மரமா சமையல் கட்டுல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் பாத்ரூமுக்கு போறாங்க. போனதுமே ஐயோ அப்படின்னு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் மதுமிதா ஐயோ என்னங்க என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வராங்க. கௌதம் வலிக்கு விழுந்த மாதிரி ஐயோ அம்மா கால் வலிக்குதேங்கிறாங்க. அச்சோ என்னங்க எப்படிங்க விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம தூக்கி விடுறாங்க. ஒரு வழியா தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க மதுமிதா கௌதம அணைச்சு கூட்டிட்டு வரும்போது கௌதம் பார்த்து ரசித்து சிரிக்கிறாங்க. எங்க என்னாச்சு எப்படி விழுந்தீங்கன்னு கேக்குறாங்க மதுமிதா. எங்க எப்படி விழுந்தீங்கன்னு கேட்டா மறுபடியும் உங்ககிட்ட உளுந்தா காட்ட முடியும், வலி உயிர் போகுது தெரியுங்களா. சரி இருங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேங்கிறாங்க மதுமிதா. ஐயோ டாக்டர் எல்லாம் வேண்டாங்கிறாங்க கௌதம். என்னங்க நீங்க சாதாரண தலைவலினாவே நீங்க டாக்டரை கூப்பிட்டு பாப்பீங்க, வலிக்கு விட்டு விழுந்திருக்கீங்க, எலும்புக்கு எது கிராக்கா இருந்தா என்னங்க பண்றது, அதெல்லாம் பெருங்காயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க கௌதம். எது பெருங்காயமாங்கிறாங்க. ஆமாங்க அது பெருங்காயம் தான், சரியா போயிட்டு விடுங்கிறாங்க. அட என்னங்க நீங்க இவ்வளவு சாதாரணமா விடுறீங்களே, சரி இருங்க வேற ஏதாவது ஆயில்மெண்ட் இருக்கான்னு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க மதுமிதா. அப்பாடா எப்படியெல்லாம் போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ கீழே விழுந்து இன்னைக்கு காலை சாக்காட்டிக்கிட்டு இன்னைக்கு மது கூடவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க கௌதம மெல்ல மெல்ல வீல் சேர்ல உட்கார வச்சு அவங்க ஹால் கூட்டிட்டு வராங்க மதுமிதா. ஏதோ மதுமிதாவும் நாமளும் டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கௌதம். அந்த நேரம் பார்த்து சந்தோஷ் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராங்க. டாக்டரை பார்த்ததும் கௌதமுக்கு அப்படியே பயருங்குது. டேய் இவர் எதுக்குடா கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. டேய் நீ தானே கீழே விழுந்துட்டேன்னு சிஸ்டர் சொன்னாங்க, அதனால நான் டாக்டர் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. ஆமா இவர் தான் கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேங்கிறாங்க டாக்டர். நீ கீழே விழுந்துட்டு தான் சொன்னாங்க, சரி டாக்டர் கூட்டிட்டு வராம வேற யாரடா கூட்டிட்டு வரதுன்னு கேக்குறாங்க சந்தோஷ். எங்க அவர் ஒன்னும் சொல்லாதீங்க, நான் தான் கூட்டிட்டு வரட்டேன்னு சொல்லி மதுமிதா சொல்றாங்க. கௌதம் சந்தோஷ் பாக்குறாங்க. டேய் ஐடியாவும் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாக்டரையும் கூட்டிட்டு வந்துட்டியாடா, ஏன்டா இப்படி என்ன மாட்ட விட்ட அப்படிங்கிற மாதிரி கௌதம் பாவமா சந்தோஷம் பாக்குறாங்க. சந்தோஷ்க்கு கௌதமோட டெக்னிக் தெரியாம டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. டாக்டரும் ஒரு பெரிய கட்டா போட்டு வேலைக்கு மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு போறாங்க. இது பெரிய கொடுமையே தெரியுது, இதுக்கு பேசாம ஆபீஸே போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு கௌதம் நினைக்கிறாங்க. கௌதம் பாக்குற பார்வையில மதுமிதாவும் கௌதமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா தொடருவாங்களான்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.